அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மாசி மகத்தோட புனித நீராடல் செஞ்சாக்க என்ன பலன்கள் கிடைக்கும், அந்த என்ன சிறப்பு வழிபாடுகள் செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மாசி மகம்ங்கிறது மாசி மாதம் பௌர்ணமியோட சேர்ந்து வரக்கூடிய மக நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய தினத்தில் தான் இந்த மாசி மக திருவிழா எல்லா திருக்கோயில்கள்லேயும் சிறப்பாக கொண்டாடப்படுது, தீர்த்தவாரியும் நடத்தப்படுது. பொதுவாக மக நட்சத்திரன்றது ராஜாக்கள், பேரரசர்கள் இவங்கெல்லாம் பிறந்த நட்சத்திரமாக. இந்த மாசி மக நாளில் தான் மேலே உலகத்திலேருந்து 33 தேவர்களும் நம்முடைய முன்னோர்களான பித்ருக்களும் பூமியில் இருக்கிற நதிகளில் நீராடி அவங்களோட பாவங்களை போக்கிக்கிறதுக்காக பூமிக்கு வருவாங்களாம். அதனால் குறிப்பிட்ட இந்த நாளில் மட்டும் பூமி முழுவதுமே ஒரு தெய்வீக ஆற்றல் பரவி இருக்குமா. இதை விஞ்ஞான ரீதியாகவும் நம்ம சொல்ல முடியும். நம்முடைய முன்னோர்கள் சிறந்த வானியல் அறிவு அந்த காலத்திலேயே பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கோளோட இயக்கத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த கோள்களோட இயக்கம் மனிதனுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த தாக்கத்திலிருந்து மனிதர்கள் விடுபட்டு நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிகாட்டும் விதமாகத்தான் இந்த மாதிரி பண்டிகைகளையும் அவங்க ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சந்திரனோட தாக்கம் தான் மனசஞ்சலம் போன்ற தெளிவற்ற மனநிலைக்கு காரணமாக இருக்குது. இதை நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்ககிட்டேருந்து இந்த மேற்கு உலகம் இதை கற்றுக்கிட்டு சந்திரன் பேரான லூனா அப்படின்ற பெயர்லேயே இந்த லூனாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு. இதை அந்த நாளிலேயே நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. மாசி என்பது பூமி இருக்கக்கூடிய இந்த சூரிய மண்டலத்தில் பிரபஞ்சத்தின் மைய பகுதிக்கு வருது. அப்போது பல வகையான கதிர்வீச்சுகள் பூமிக்கு சிறப்பாக கிடைக்கும். இந்த மாசி மாதம் சூரியன் கும்பராசிக்கு வருவார். இந்துக்கள் மரபில் கும்பம்ன்றது புனிதமானது. வடக்கு பகுதியில் கும்பமேளான்னு கொண்டாடக்கூடிய பண்டிகையும் இதை ஒட்டித்தான் நடக்குது. உலகில் அதிக பக்தர்கள் கூட்டமாக அது கருதப்படுது. அன்று பிரயாகை, திரிவேணி சங்கமம், கங்கை நீராடுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக செய்வாங்க. அதன் அடிப்படையில் தான் காவிரி பக்கம் இந்த கும்பகோணம் நகரத்துலேயும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்துக்கள் ஏன் இந்த மாசி மகம் அன்று, அதாவது இந்த பௌர்ணமி நாளில் கடல் நீராடுறதையோ இல்லை நீர்நிலைகள் நீராடுறதையோ வலியுறுத்தி சொன்னாங்க அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். நீருக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, நீர் எல்லாவற்றையும் தாங்கிட்ட கிரகித்து அதன் தன்மையை பெறக்கூடிய தன்மை உடையது. அது எந்த நேரத்தில் விழுதோ அந்த நேரத்துக்கு மாறும். இந்த மாசி மக நாளில் பிரபஞ்சத்தோட நல்ல அதிர்வுகளை தண்ணீர் தன்னிடம் பெற்றுக்கொள்கிறது. அந்த நீரில் நீராடும்போது நல்ல அதிர்வுகள் பக்தர்களோட உடலிலும் இறங்கும். இதனால தான் மாசி மக அன்னைக்கு நீர்நிலைகளில் நீராட சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த நாளில் பல புராண நிகழ்வுகளும் நடந்திருக்குது. வருணன் கடலில் சிறைப்பிடிக்கப்படுறாரு. சிவன் இந்த நாளில் தான் வருண பகவானை மீட்டு எடுக்கிறாரு. அதே மாதிரி தட்சனோட மனைவி பார்வதி அவதாரமான இந்த தாட்சாயணியை நீர்லேருந்து தான் கண்டெடுக்கிறது இந்த நாளில் தானோ. வராகமாக பூமியை பகவான் மீட்டதும் இந்த நாளில் தான். முருகன் தன்னுடைய தந்தைக்கு ஞான உபதேசம் செய்து பாலஞானின்னு பேர் வாங்கினதும் இந்த மக நன்னாளில் தான். கும்பகோணத்தில் இருக்கிற 12 சிவன் கோயில்களும் 5 வைணவ கோவில்களும் மகாமக விழாவோட தொடர்புடைய கோயில்களாகும். இதில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலை ஆதாரமாக வச்சு தான் ஆண்டுதோறும் நடக்கும் மாசி மக விழா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகாமக விழாவும் இந்த ஆலயத்தை ஆதாரமாக வச்சு தான் நடக்குது. மாசி மகத்தன்னைக்கு குடந்தையில் இருக்கிற, அதாவது இந்த கும்பகோணத்தில் இருக்கிற மகாமக தீர்த்தத்தில் 12 நதிகளும் மக்கள் செய்த பாவச்சுமைகளை தான் சுமந்துட்டுருக்குது. அந்த பாவச்சுமைகளை நீக்கிறதுக்கு புனிதம் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மகாமக குளத்தில் நீராடுறதா ஐதீகம். அதனால தான் அந்த நாளில் மகாமக குளத்தில் நீராடுறது அனைத்து தீர்த்தங்கள்லையும் நீராடினதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரோட பாவங்களையும் போக்கும் புண்ணிய நதிகளான கங்கை, காவிரி போன்ற நதிகள் மனிதர்கள் வருடம் முழுவதும் நீராடி தங்கள்கிட்ட கரைச்ச பாவங்களை போக்கிக்கிறதுக்காக இந்த மாசி மகத்தன்னைக்கு தான் கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுறதா ஐதீகம். இந்த நாளில் புனித நீராடும்போது முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். பித்ரு தோஷத்துலேருந்து விடுபட முடியும். ராகு, கேது மற்றும் கார சர்ப்ப தோஷங்களுக்கு விரைவான பலனும் கிடைக்கும். பரிகாரம் செய்வதற்கும் ஏற்ற நாள் இதுதான்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.